ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சேட் தீம். இந்த சேட் தீம் ஃபியூச்சர் ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்க, ஒரு சில பேருக்கு இப்போ தான் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா இந்த சேட் தீமை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்புன்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு சேட்டுக்கு உங்களுடைய தீமை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போது டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே சேட் தீம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், மேலே டிஸ்பிளே ஆகுறதெல்லாம் ஒவ்வொரு கலர். அந்த கலருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி அனுப்பக்கூடிய சேட்டு என்ன கலரில் போகும் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சேட்டோட கலர் ஐவரி கலரில் இருக்குது. டைப் பண்ணி அனுப்புறது க்ரீன் கலரில், அதாவது லெட்டர்ஸ் இருக்கும், பேக்ரவுண்டு உங்களுக்கு க்ரீன் கலரில் போகும். இதை நீங்கள் டைப் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வியூ தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது தீம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தீம் இருக்குது. இந்த தீமில் உங்களுக்கு எது வேணுங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே இருக்கிற ஒரு தீமை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது ஓகேவான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு டாப் ரைட் அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. செட் தீமை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த தீம் அந்த பர்டிகுலர் சேட்டுக்கு மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். செட் பண்ண அந்த தீம் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. இது பார்க்குறவங்க நல்லா இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று டைப் பண்ணி வெளியே அனுப்புவோம். பாருங்கள், டைப் பண்ணி அனுப்புறது உள்ளே வந்து லெட்டர்ஸ் ஒயிட் கலர்லையும் அதோட பேக்ரவுண்ட் வந்து வயலட்லேயும் டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாமே வரும். மறுபடியும் சேட் தீமை கிளிக் பண்ணிவிட்டு சேட் கலர்ஸ் கொடுப்போம். அந்த சேட் கலரில் போய் இப்போ வயலட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வேறு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன சேட் கலரில் சூஸ் பண்ணுறோமோ அந்த சேட் கலர் அப்படியே அங்கே அப்ளை ஆயிரும். அதுக்கும் கீழே இருக்கிற வால்பேப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வால்பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு வால்பேப்பரை சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு சேட் செட் வால்பேப்பர்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த பர்டிகுலர் சேட்டுக்கு மட்டும் அந்த வால்பேப்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம வெளியே வருவோம். வெளியே வந்துட்டு வேறு சேட்டை ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அங்கே எல்லாம் நார்மலான தீம் தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லா சேட்டுக்குமே நான் ஒரே மாதிரி மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சேம் வெளியே டோட்டலாக எல்லா சேட்லேருந்தும் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே இருந்துட்டு டாப் ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ள செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ள சேட் இருக்கும், சேட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ள டிஃபால்ட் சேட் தீம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பர்சனல் சேட்டில் பார்த்த மாதிரி எல்லா தீமும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அந்த தீம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு சேட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ செலக்ட் பண்ணிக்கிற அந்த வால்பேப்பர் எல்லா சேட்லையுமே அப்ளை ஆகிருக்கும். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கங்க, நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு பர்சனல் சேட்டுக்கு ஒரு வால்பேப்பர் சூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த சேட்டுக்கு மட்டும் மாறி இருக்காது. மற்ற எல்லா சேட்டுக்குமே நீங்கள் இப்போ சூஸ் பண்ணது மாறி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.